संकल्प ही साहस, संकल्प ही सेना, संकल्प ही ज्योति, संकल्प सवेरा. தொன்மையான கோவில்கள், திருவிழாக்கள், கலைகள், தொன்மையான மொழி என அனைவரையும் கவரும் தமிழ்நாடு. பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் பெரிய உறுதிமொழிகளை நிறைவேற்றி வருகின்றது. தமிழ்நாடு is one of India's growth engines. When Tamil Nadu grows, India grows. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் தீங்கு விளைவிக்கும் சமையலறை புகையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சமையலறையில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது உறுதிமொழி. இன்று தமிழகத்தில் 37 லட்சம் உஜ்வலா இணைப்புகள் உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏழைகளுக்கு போதுமான உணவு கிடைத்ததில்லை. உணவு பாதுகாப்புக்கான உறுதிமொழி. இன்று நாம் பிரதமரின் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இருந்து உணவு தானியங்களை பெறுகிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீருக்கான பாதை சிரமங்கள் நிறைந்ததாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீருக்கான உறுதிமொழி. இன்று தமிழ்நாட்டில் 92 லட்சத்திற்கும் அதிகமான குழாய் நீர் இணைப்புகள் உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நோயாளிகள் உட்பட முழு குடும்பத்திற்கும் விலை உயர்ந்த சிகிச்சையை பெறுவதற்கான செலவு அதிகமாக இருந்தது. உடல்நல சிக்கலில் இருந்து விடுபட உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டது. இன்று 70 லட்சத்திற்கும் அதிகமான ஆயுஷ்மான் கார்டுகள் நம்மை கவலையில்லாமல் ஆக்கியுள்ளன. தமிழ்நாட்டில் கந்துவட்டிக்காரர்களின் பிடியில் விவசாயிகள் சிக்கி தவித்தனர். உணவை வழங்குபவர்களுக்கு மரியாதையை திருப்பித் தருவதற்கான உறுதிமொழி. இன்று தமிழ்நாட்டில் 45 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு PM விவசாயிகள் திட்டம் மூலம் 9452 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை கிடைத்துள்ளது. யூரியா மூலம் 4643 கோடிக்கு மேல் பெறப்பட்டு 35 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏழைகளுக்கு வங்கிக் கணக்குகள் இல்லை. மேலும் துன்பம் மற்றும் வயதான காலத்தில் அவர்களுக்கு ஆதரவளிக்க யாரும் இல்லை. கடைசியில் நிற்பவரையும் இணைப்பதற்கான உறுதிமொழி. இன்று 1,48 லட்சத்திற்கும் அதிகமான ஜன்தன் கணக்குகள் உள்ளன. 69 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஜீவன் ஜோதி காப்பீட்டையும் 1,84 லட்சத்திற்கும் அதிகமானோர் PM சுரக்ஷா காப்பீடு மற்றும் 39 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு அடல் பென்ஷனின் சக்தி உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன் ஏழைகளின் வீடுகளில் இடைத்தரகர்களின் கண் இருந்தது. நேர்மையான மேற்கூரை வழங்க உறுதிமொழி. இன்று தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் 11.47 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நமது நிலத்தில் சொந்த பெயர் கூட இல்லை. இன்று சுவாமித்துவ திட்டம் இந்த திசையில் செயல்படுத்தப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம் சமுதாயத்தில் அங்கம் வகித்த விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளை பற்றி யாரும் நினைத்து பார்த்ததில்லை. முன்னேற வேண்டும் என்பதே அவர்களது உறுதிமொழியாக இருந்தது. இன்று தமிழ்நாட்டில் PM விஸ்வகர்மா உதவி செய்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைத்ததில்லை. அவர்களின் தீர்மானத்திற்கான உறுதிமொழி. இன்று தீன் தயாள் அந்தியோதயா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சிறகுகளை வழங்கி வருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தனர். ஆரோக்கியத்திற்கான உறுதிமொழி. இன்று தமிழ்நாட்டில் PM போஷன் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின்